نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் தொடரினுடைய 72வது தொடரான இன்று நாம் முதலாய் ஹிஜ்ரத்து செய்து மார்க்கத்திற்கு மகத்தான பணியாற்றிய ஹதரத் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய வரலாற்றை பார்க்கிறோம். அபூ சலமா இப்னு அப்துல் அசத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான அம்சங்கள் 3. ஒன்று, அவரின் குடும்பம், மனைவி, உறவுகள் குறித்த ஒரு பார்வை. 2வது, இவர்கள் ஹிஜ்ரத்து செய்த பார்வை. 3வது, இவர்களினுடைய மரணம், அதை ஒட்டிய சில விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும். முதலில் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். மக்காவில் அறியாமை காலத்திலேயே புகழ்பெற்ற அப்துல் அசத் என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரியான பர்ரா என்கிற பெண்மணிக்கு, அப்துல் முத்தலிபினுடைய மகள் பர்ரா, அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த சொந்தம் மட்டுமல்ல, அதாவது குப்பி மகன் என்கிற சொந்தம் மட்டுமல்ல, இன்னொரு சொந்தம் உண்டு. அதாவது அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் இந்த தொடர்களில் இதற்கு முன்பும் பேசியிருக்கிறோம். அந்த சுவைபா செவிலித்தாயாக பல பேருக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே சுவைபாவிடத்திலே பால் குடித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பால் குடித்தார்கள். அவர்களின் சிறிய தந்தை ஹம்ஸா ரதியல்லாஹு அன்ஹு பால் குடித்தார்கள். இதோ இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற அபூ சலமாவும் பால் குடித்தார்கள். எனவே சுவைபா என்கிற ஒரு தாயிடத்திலே பால்குடி சகோதரர்களாக மாறிப்போனதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அபூ சலமா பால்குடி வழியில் அவர் சகோதர முறை வேண்டும். அபூ சலமா என்பது சலமாவின் தந்தை என்பது பொருள். சலமா என்றொரு குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் அபூ சலமா. அப்போ அதற்கு முன்னால் இவருடைய அசல் பெயர் அப்து முனாஃப்னு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முனாஃபுடைய அடிமைங்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்துல்லான்னு மாற்றி வச்சாங்க. அந்த அப்துல்லா கொஞ்ச நாள் தான் இருந்தது. முதல் குழந்தை பிறந்த உடனே, சலமா பிறந்த உடனே இவர் அபூ சலமா, சலமாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டு இந்த பட்டப்பெயரே பின்னால் பிரபலமாகிவிட்டது. இயற்பெயர் மறைந்து போய் பட்டப்பெயரிலே பிரபலமான பெருமக்கள் நிறைய பேர். அதிலே அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். வாழ்க்கையின் மகத்தான சேவை, எல்லா ஹிஜ்ரத்திலும் பங்கேற்றார். முதலாக மக்காவில் இஸ்லாமின்படி வாழ முடியாத போது முஸ்லிம்கள் முடிவெடுத்து ஹபஷா, அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து போனார்கள் அல்லவா? அப்போதும் முதலாக ஹிஜ்ரத்துக்கு போனவர் அபூ சலமா. மனைவியோடு போனார். மனைவி உம்மு சலமா, அவருடைய அசர் பெயர் ஹிந்த் என்பது. சலமா பிறந்ததற்கு பிறகு உம்மு சலமா, சலமாவின் தாய் என்கிற அந்த பெயரிலேயே அவர்களும் பிரபலமாகிவிட்டார்கள். மொத்தத்தில் இந்த கணவன் மனைவிக்கு இயற்பெயராக இருந்த கணவன் பெயர் அப்துல்லாவும் மறைந்து போனது, மனைவி பெயர் ஹிந்த் என்பதும் மறைந்து போனது. 2 பேரும் அபூ சலமா என்று அவரும், உம்மு சலமா என்று இவரும், இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சலமா என்கிற பெயரும் பிரபலமாகிவிட்டது. அபிசீனிய ஹிஜ்ரத்தோடு அல்ல, மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த போது அதற்கும் முதலில் ஹிஜ்ரத் என்று பயணப்பட்டவர் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. பத்ர் உள்ளிட்ட போர்க்களங்களிலெல்லாம்
ரசூலுல்லாவோடு நின்று மார்க்கத்திற்காக களமாடி சிரமேற்கொண்ட பெருந்தகை அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு. வரலாற்றின் ஆசிரியர்களில் மிக முக்கியமான சீரத் இப்னு இஸ்ஹாக்கில் அல்லாமா இப்னு இஸ்ஹாக் முஅர்ரிக் அவர்கள் எழுதுகிற ஒரு செய்தி, ஹுவ அவ்வலு மன் ஹாஜர இலல் ஹபஷா, இவர்தான் ஹபஷாவிற்கு சென்ற சஹாபாக்களில் முதல் நபர். அப்போ ஹபஷாவுக்கு போனவர் அங்கேயே இருந்துட்டாரா? இல்லை, கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க. இருந்தப்போ யாரோ தகவல் சொல்லிட்டாங்க, இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கால நிலைமையெல்லாம் மாறிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பரவாயில்ல, காஃபிர்கள்லாம் திருந்திட்டாங்க, நிறைய பேர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வதந்தி. என்ன வதந்தின்னா கேளுங்களேன், ஒரு சூரா நஜ்மு சூரா இறங்குச்சு, திருக்குரானில் இருக்கு இல்லையா, அர் ரஹ்மான் சூராவுக்கு 2 சூறா முன்னாடி அந்த நஜ்மு சூரா, அந்த அத்தியாயம் இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் காபத்துல்லால வச்சு எவ்வளவு நாளைக்கு இப்படி மறைஞ்சு ஓதிட்டு இருக்கிறது, மறைஞ்சு பப்ளிக்காக ஓதுவோம், அலல்லி அல்லான்னு ஓதுனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நஜ்ம. அவங்கள சுற்றி கொஞ்சம் முஸ்லீம்கள் இருந்தாங்க, அந்த சூறாவை கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளி காஃபிர்கள் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தான். எதுக்குன்னா ஓதி முடித்த உடனே அடிக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பொருட்படுத்தல, அவங்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதில் என்னாச்சுன்னா சூரத்துன் நஜ்முடைய கடைசியில் சஜிதா வரும். இந்த சஜிதாவுக்கு முன்னாடியும் சரி, மொத்தத்தில் சூரத்துன் நஜ்மும் சரி, பயங்கரமான வசனங்கள் உள்ளடக்கியது, அடுக்குமொழி தொடர், சும்மா மரபு கவிதைகள் மாதிரி. குர்ஆன்லையே ரொம்ப வசனத்துக்கு பேர் போன சூறாக்கள் ஒரு 2-3 சூறா. ஃபஸ்ட்டு மரியம், 2வது அர் ரஹ்மான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், அப்புறம் 3வது சூரா நஜ்ம். இதெல்லாம் ஈடு இணையில்லாத வசன நடை கொண்டது. இதை ஓத கடைசியில் சஜிதா வந்ததா இல்லையா? கேட்டுட்டு இருந்த காஃபிர்கள், அதாவது அடிக்கிறதுக்கு தயாராக வந்தவன் ரசூலுல்லாவை, முஸ்லீம்களை, ஆனால் இந்த வசன நடையில் சொக்கி போயிட்டாங்க. பொதுவாகவே அரபுகள்கிட்ட இந்த கவிதையை மட்டும் எவனாவது அழகாக படித்தா இந்த மகிடிக்கு பாம்பு கட்டுப்பட்ட மாதிரி சரண்டர் ஆயிடுவான். இந்த வசனங்களில் அவன் எதுக்கு வந்தாங்கிறதே அவன் மறந்துட்டான். ஆஹா ஓஹோன்னு இந்த வசனங்களை பேசிக்கிட்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியில் சஜிதா செஞ்சுட்டு, பொதுவாக குர்ஆனில் சஜிதா வந்தால் என்ன செய்யணும், ஓதிட்டு இருக்கிறப்போ சஜிதா செய்வோம். எதிரில் உள்ளவங்களும் சஜிதா செஞ்சாங்க, அவங்க முஸ்லீம்கள், பிரச்சனை இல்லை, சஜிதா ஆயத்து வந்துச்சு, இப்போ சஜிதா செஞ்சுட்டாங்க. இவனும் சஜிதா செஞ்சுட்டான். அவன் அசலில் அடிக்கிறதுக்கு வந்தவன், என்னமோ எல்லாம் போன டக்குன்னு போயிட்டான். அவனுடைய உள்ளத்தை கட்டி போட்டவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். போயிட்டானா, போனதுக்கப்புறம் நினைப்பு வந்துச்சுட்டே, நாம் எதுக்கு வந்தோம், நாம் எதுக்கு சஜிதா செய்கிறோம், இது என்ன வம்பா இருக்குது, எந்திரி மேலே அப்படின்ட்டு டப்புன்னு எந்திரிச்சிட்டான். இந்த எல்லாரும் சஜிதால் இருக்கிறப்போ ஒருத்தர் பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் தான் போய் வழிபூரம் சொல்லிட்டு போயிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நிலைமை சரியாயிருச்சு, கண்ணால் பார்த்தேன், முஸ்லீம்கள் மட்டும் சஜிதா செய்கிறாங்க, அதுக்கு மட்டுமல்ல காஃபிர்களும் சஜிதா செய்கிறான். ஆனால் அந்த காஃபிர்கள் இவர் போனதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சிட்டு பழைய விரோதியாக மாறி அவன் அடிக்கிறதுக்கு வந்துட்டான், அது வேற பகமையெல்லாம் நீங்களே. ஆனால் இவர் போனவர் அப்படியே அபிசீனியா வரையும் சொல்லிட்டார். பொதுவாக ஒரு செய்தி ரொம்ப வேகமாக பரவிடும் தெரியுமா, அங்கே ஏற்கனவே மக்கா காஃபிர்களுடைய தொந்தரவுனால தானே எல்லாம் அங்கே போயிருந்தாங்க, அவங்களெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தால் அதில் அபூ சலமாவும் வர்றாரு, அவங்க மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு வந்துட்டாங்க. மக்காவுக்கு வந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு, ஒன்றும் சரியாகலை. அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க, சில பேர் அபிசீனியாவுக்கே திரும்பி போயிட்டாங்க, சில பேர் மக்கால யாராவது பெரிய மனிதர்கள் பாதுகாப்பு கொடுத்தா இனிமேல் இவங்களை யாரும் கை வைக்கக்கூடாது, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு யாராவது காஃபிர்கள்லேயே நல்லவங்க பொறுப்பேற்றுக்கிட்டா இருக்கலான்னு நினச்சாங்க. அந்த நேரம் பார்த்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அபூ தாலிப் அவர்கள், அபூ தாலிப் இவங்களுக்கு அபயம் அளித்தார். அதாவது ஏன் பாதுகாப்பில் நீங்கள் உள்ளே வாங்க, மக்காவுக்குள்ளே யார், அபூ சலமா உம்மு சலமா தம்பதியினர், நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் இங்கேயே இருக்கலாம், உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. ஊர் மக்களுக்கு அறிவிச்சு செஞ்சிட்டார். அபூ சலமாவுக்கும் அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைக்கும் நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன், யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு காபால வச்சு அறிவிச்சிட்டார். அதனால் நிம்மதியாக இருந்தாங்க.
இவங்க அபிசீனியாவில் கொஞ்ச நாள் இருந்தாங்களா இல்லையா, அப்போ தான் சலமாங்கிற குழந்தை பிறந்தது. சலமானா பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை. அது காலத்தில் அப்படி பெயர் வைக்கிற பழக்கம் இருந்தது. அப்போது அந்த குழந்தையோடு சேர்த்து இவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். வந்ததற்கு பின்னால் சில நாட்கள் இங்கே மக்காவில் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களினுடைய ஆரம்ப கட்ட நிலை. நீ அடுத்து இவர்கள் வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, ஹதரத் அபூ சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துன்னு அறிவித்த உடனே ஃபஸ்ட்டு கிளம்பினது இவங்க தான். நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்காங்க. முதல்ல போனவருன்னு முஹர்ரமில் அறிவிப்பு வருது போகலாம் ஹிஜ்ரத்துக்குன்னு, டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. இவர் மதீனாவில் போய் நுழையிறது முஹர்ரம் 10 ஆஷூரா அன்னைக்கு. யோசித்து பார்க்கணும், ஃபஸ்ட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவுக்கிறது எல்லான்னுலாம் வர்றது எப்போ, ரபியுல் அவ்வல் 12 அவங்க மதீனாவுக்குள்ளே வர்றாங்க. முஹர்ரம் 10க்கும் ரபியுல் அவ்வல் 12க்கும் இடையில் 2 மாதம். 2 மாதம் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் 4 பேர், 5 பேர், 10 பேர், 50 பேர், 100 பேர் என்று குழுவாக பயணப்பட்ட 2 மாதத்தின் இந்த தொடர் ஹிஜ்ரத்தின் மூத்த முன்னோடியும் முதலாவதுமாய் இருந்தவர் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். நேராக போய் ஃபஸ்ட்டு உள்ள மதீனாவில் என்ட்ரி ஆன உடனே குபாவில் போய் தங்கிட்டாங்க. குபால முபஷிர்னு ஒருத்தர் இருந்தார், இவங்களுக்கு தெரிஞ்சவர், வேண்டப்பட்டவர். அங்கே போய் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு குபாவுடைய இடத்துல தங்கி விட்டார்கள். சரி, இவங்க ஹிஜ்ரத்துக்கு போகிற வரலாறு ரொம்ப முக்கியமானது. உண்மையாகவே சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டவர்கள் ஹிஜ்ரத்து மேற்கொண்டார்கள், புலம்பெயர்ந்து போனார்கள் என்பது குறித்த வரலாறு உண்மையாகவே அதோட கண்ணோட்டத்தோடு படித்தா மெய்சில் இருக்க வச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகலான்னு சொன்ன உடனே முதல்ல போகணும்னு ஆசை அவருக்கு. டப்புன்னு ஒரு ஒட்டகத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒட்டகத்தில் மனைவியை அமர வச்சிட்டார். இந்த முழு நிகழ்ச்சியும் சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின இன்னொரு கிதாபு அல் இசாபா ஃபி தமீஸ் சஹாபாவில் முழு வரலாறு எழுதுகிறாங்க. ஒரு ஒட்டகம் ரெடியாகிவிட்டது, மேலே மனைவி மடியில் குழந்தை சலமா. அப்போ ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு, வச்சாச்சு. கீழே ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு நடந்த நிலையில் ஒரு தந்தை வாகன ஓட்டியைப் போல், ஒரு பாதுகாவலரை போல் குடும்பத்தை அழைத்து செல்லுகிறார். மதீனால இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்க. வந்த உடனே இந்த மேலே உட்காந்துருக்கிற உம்மு சலமாவுடைய குடும்பத்து ஆளுகள்லாம் பார்த்துட்டாங்க. உம்மு சலமாவுடைய குடும்பத்தை பனு உமையான்னு சொல்லுவாங்க, முகீராவுடைய மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நேராக இவரை தடுத்து நிறுத்தினாங்க. எங்கே போகிற? மதீனாவுக்கா? முகம்மது பயணம் சொன்ன உடனே மதீனாவில் போய் செட்டில் ஆகி வாழலான்ட்டு போகிறையா? நீ வேணா போய்க்கோ. உனக்கு நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுத்த உன்னுடைய மனைவியான அந்த உம்மு சலமா எங்கள் கோத்துர பொண்ணு. அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எங்கள் கோத்துர பெண்மணிகளுக்கு அனுமதி இல்லை, இறக்கி விட்டுட்டு போன்ட்டாங்க. இப்போது செய்வதறியாது வெடிக்கிறார் அபூ சலமா. அன்பான, அழகான, எல்லா வகையிலும் திறமையான அந்த மனைவி, பெரிய மனசில்லை, பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த மனைவியை இழுக்கிறப்ப என்ன, குழந்தையும் சேர்ந்து தானே மனைவியோட போகணும். இப்போ குழந்தையும் போகிறத பார்த்துட்டு அந்த குடும்பம் வந்துச்சு. யார்? அபூ சலமாவுடைய குடும்பம், அப்துல் அசது குடும்பம். அவங்க பொண்ணு வேணா உங்கள் பொண்ணாக இருக்கலாம், அதாவது உம்மு சலமா. பையன் அபூ சலமாவுக்கு பிறந்த பையன் எங்கள் கோத்திரத்துக்காரன், அவன் அப்துல் அசது. அந்த கோத்திர சண்டை, குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துக்கோ, பொண்ணை நீ எடுத்துக்கோ. நடுத்தெருவில் நிப்பாட்டப்பட்டிருக்கிற அபூ சலமா திரும்ப பார்க்கிறார். மனைவியை ஒரு கோத்திரத்தார் இழுத்து போகிறார்கள், தன்னுடைய கோத்திரத்தார் தனது வாரிசான சலமாவை இழுக்கிறார்கள். எந்த அளவுக்கு வரலாற்று குறிப்புகளில் பதிவாகி இருக்குது, அந்த குழந்தைய போட்டு கையை பிடிச்சி இழுத்ததில் அதனுடைய எலும்பு விலகிருச்சு. கடுமையாக கத்துது குழந்தை, பயங்கரமான சப்தமிட்டு அழுகை. உம்மு சலமாவும் அழுகை. 2 பேரின் அழுகையை பார்த்து கூட்டு செல்லுகிற இந்த அப்பாவியான
பரிதாபத்திற்குரிய கணவனின் கண்களிலும் கண்ணீர். வேற வழியே இல்லை. தாய் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், அபூ சலமா ஒட்டகத்தோடு நிற்கிறார். ஆனாலும் மனசில் என்ன வைராக்கியம் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் ஹிஜ்ரத்துக்கு உத்தரவிட்டதுக்கு பின்னாடி முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. மனைவியை விட்டுட்டு குழந்தையை விட்டுட்டு தனியாக பயணப்படுறார். தேம்பி தேம்பி அழுது கொண்டே பயணம். எப்படி இருக்கும்? தன்னுடைய குடும்பத்தை தன் கண்ணுக்கு முன்னாலே நடுத்தருவிலே ஆளுக்கு ஒரு பக்கம் குழந்தையையும் தாயையும் இழுத்து போனதற்கு பின்னாலும் கூட முன்னேறி மதீனாவுக்கு போகுவது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உரமுடைய ஈமானிய செறிவுடைய நெஞ்சமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட யோசிக்கல, போயிட்டார். போய் மதீனாவிற்கு சேர்ந்து விட்டார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பூரா நமக்கு சொல்கிறது அல் இசாபாவுலேயும் சரி, அலாமுன் நுபலாலையும் சரி, இந்த கிதாபுகள்ல எல்லாம் சொல்கிறது உம்மு சலமா சொல்கிற மாதிரி தான் பதிவாகுது. என் கணவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, என் குடும்பத்தை கணவர் வீட்டுக்காரர் பிடுங்கிட்டாங்க, என்னுடைய கோத்திரத்தார் பிடுங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி பிடுங்குற நிகழ்ச்சி நடந்தது அபுதாஹ் அப்படின்னு ஒரு இடம், மக்காவுக்கு வெளியே. அபுத்தஹன்ற இடம். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த அபுத்தஹங்கிற இடத்துக்கு வருவேன். இங்கே வச்சு தானே என் புருஷன் என்னை பிரிஞ்சு போனார், இங்கே வச்சு தானே என் குழந்தைய பிடுங்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு நான் அங்கே உட்காந்து அழுகுவேன். சாயந்தரம் வரையும் அழுகுவேன். இது ஒவ்வொரு நாளும் இப்படி பழக்கமாக போயிட்டு இருந்துச்சு, ரொட்டேட்டாக. டெய்லியும் அங்கே இருப்பேன் வீட்டில். காலையில் எந்திரிச்ச உடனே இங்கே அபுத்தஹுக்கு வந்துடுவேன். வந்து நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு தடவை ஒரு 7 நாள் இப்படி கடந்துருச்சு. ஒரே ஒருத்தர் அந்த கூட்டத்தில் உள்ளவர் காஃபிர் தான், ஆனால் கொஞ்சம் இரக்கம் உள்ளவர். அவர் நான் தேம்பி அபுத்தஹ்ன்ற இடத்துல அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டாரு. பார்த்து போட்டு வந்து அழுகையை பார்த்துட்டு அவங்க கூட்டத்தார்கள்ட்ட போய், யார் தலைவர்களோ பெரிய பெரிய ஆளுக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் பேசினார். அலா துஹ்ரிஜூன ஹதிகில் மிஸ்கீனா, இந்த மிஸ்கீனான பெண்ணை கொஞ்சமாவது நீங்கள் வெளியேற்றக்கூடாதா? அது கணவன்கிட்ட போகிறேங்குது, அனுப்பிச்சு வைக்கக்கூடாதா? ஃபர்ரகத்தும் பைன ஜவுஜிஹா வபைன இப்னிஹா, புருஷனையும் பிரிச்சுட்டீங்க அந்த புள்ளிட்டிருந்து, பையனையும் பிரிச்சுட்டீங்க அந்த புள்ளிட்டிருந்து. ஒரு குழந்தை பிரிவில் கணவன் பிரிவில் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாரு, கொஞ்சமாவது அழுகுதே அந்த பெண்ணு, உங்களுக்கு ஒரு ஈவி இறக்கம் வரலையான்னு பேசினார். கடைசியில் என்ன நினச்சாங்களோ, இவருடைய பேச்சு தோரணை சிபாரிசு எல்லாம் பார்த்துட்டு போனால் தொலையுதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அல்ஹைகி பி சௌஜிகி இன் ஷேத்தி, போய் உனக்கு விருப்பம் இருந்தால் போய் புருஷன் கூட சேர்ந்து போய்க்கோ, நாங்கள்லாம் கொண்டு போயெல்லாம் விட மாட்டோம், தனியாக போகிறதுனா போய்க்கோ உனக்கு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சிபாரிசு பண்ணி இந்த அனுமதியை வாங்கினவர் இதே மாதிரி அங்கேயும் போனார். எங்கள் அப்துல் அசது குடும்பத்தில் போய் சொன்னார், ஒரு குழந்தையை இப்படி தனியாக பிரித்து வச்சுருக்கீங்களே, தகப்பன் மதீனாவில், தாய் பனு முகைராவில், இப்படியெல்லாம் ஒரு குழந்தையை பிரித்து வைக்கலாமா? அந்த குழந்தையை பிடிச்சி இழுத்த இழுப்பில் கையெலும்பு எல்லாம் உடைச்சிருக்கீங்களே, அந்த குழந்தை கதறிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லையா? இப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. கடைசியில் அவனுங்களும் போகிறதுனா தூக்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டானுங்க, என்னமோ இறக்கப்பட்டு. வேறு வழி இல்லை. இந்த தாய், ஒரு ஒட்டகம் தயாராகிவிட்டது, தாய் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார், மடியில் குழந்தை. யோசித்து பார்க்கணும், மக்காவில் இருந்து மதீனா வரையும் தன்னந்தனியாக ஒட்டகத்தில் பல பகல் போக வேண்டும், பல இரவு போக வேண்டும். ரசூலுல்லா டோட்டல் ஹிஜ்ரத்தினுடைய சஃபர் 14 நாள் நடந்தது. இப்போ ஒரு வாரம் 10 நாள் எப்படி வேணாலும் அப்போ போவாங்க. இன்றைக்கி நாம் ஒரு 4-5 மணி நேரத்தில் மதீனாவை அடைஞ்சு விடுறோம், நைட்டு ஏறினா காலையில் போயிடுறோம். ஆனால் எவ்வளவு காலம் ஆகும்? அப்போது எந்த பாதுகாப்பும் இல்லை. ஓரளவு சிறிய வயதாக இருக்கிற உம்மு சலமா ஒரு குழந்தை சலமாவை வைத்து கொண்டு துணிவோடு போகிறார். ரப்பு துணை இருக்கிறான். பயணம் அவனுடைய பாதையிலான பயணம். என் கணவர் ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறார், நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பினாங்க. மடியில் என் குழந்தையை வைத்து கொண்டு நான் கிளம்பினேன். அல்லாஹுவின் படைப்பினங்களில் அல்லாஹு ஒருவனை தவிர எனக்கு அப்போது வேறு எந்த துணையும் இல்லை. நான் தன்னைம் என்ற இடத்திற்கு வந்து விட்டேன். தன்னைம்னா நாம் இப்போ மஸ்ஜித் ஆயிஷான்னு போகிறோம் இல்லையா, அந்த இடம், ஆயிஷா பள்ளிக்கு பக்கத்தில், அந்த இடம் வரையும் நான் தனியாக ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தன்னந்தனியாக ஒரு பெண்ணு ஒட்டகத்தில் மடியில் குழந்தைய வச்சுட்டு, முதல்ல நம்மலாம் ஒட்டகத்தில் ஏறவே முடியாது,
அது இப்படி இருந்துச்சுன்னா விழுந்துருவோம். போகிற போக்கில் அந்த ஒட்டகத்தை பேலன்ஸ் பண்ணி ஒட்டகத்தை செலுத்துகிற அளவுக்கு ஒரு பெண்மணியினுடைய தைரியம், சாதுரியம், மனவலிமை, அதுவும் குழந்தையோட. பல்வேறு வழிப்பறி கொள்ளைகளும் பல்வேறு அசம்பாவிதங்களும் நடக்கிற காலம் அது. அப்போ போயிட்டாங்க. தன்னீமுக்கு வந்த உடனே அங்கே உஸ்மான் இப்னு அபி தல்ஹான்னு ஒருத்தர் பார்த்துட்டார். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா நல்ல மனிதர், காஃபிர் தான், நல்ல மனிதர். உங்களுக்கு தெரியுமில்ல, இதுக்கு முன்னாடி வரலாறில் வந்திருக்கல, காபாவுடைய சாவி அவர்கிட்ட தான் ரசூல்லா கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த சந்ததிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ள சவுதி கவர்மெண்ட்டு கூட காபத்துல்லாவுடைய கதவை திறக்கிறதுன்னு சொன்னால் இந்த குடும்பத்திட்டு தான் சாவி வாங்கணும்லாம் முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த உஸ்மான் இப்னு அபி தல்ஹா காஃபிராக இருந்தாலும் இரக்க குணம் கொண்டவர். பார்த்துட்டு கேட்டார், பிந்து பனி உமையா, பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்த பெண்ணை எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். நம்ம சொன்னீங்க, நான் மதீனாவுக்கு போகிறேன். கூட யார்? யாரும் இல்லை, நானும் என் குழந்தையும் 2 பேர் மட்டும் போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் மாலகமி முத்ரிக் சொன்னார். அல்லாஹ் காப்பாற்றணும், நான் விட மாட்டேன், அப்படி நான் உன்னை கொண்டு வந்து விடுறேன்னார். மிக நல்ல மனிதர், நம்பிக்கைக்குரிய மனிதர். அவராக வந்தார். ஹிதாமில் பஈர், ஒட்டகத்தோட கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஒரு டிரைவராக நடந்தே போனார். வெகு தூரம் நடப்பது. இரவு வந்தால் அவர்களை ஒரு மரத்துக்கு கீழ் தங்க வைத்து விட்டு வெகு தூரம் போய் இன்னொரு மரத்துக்கு கீழே அவர் படுத்து கொள்ளுவார். சொல்லுவது யார் தெரியுமா? உம்மு சலமா சொல்லுகிறார்கள். சொல்கிறாங்க, அரபு உலகத்திலேயே நான் பழகிய ஆளில் உஸ்மான் இப்னு அபி தல்ஹாவை விட சங்கைக்குரிய யாரும் கிடையாது. காரணம், எங்களை அவர் நடத்திய விதம். என்னையும் என் குழந்தையும் நாங்கள் போகிற போது எந்த இடத்தில் தங்குவதானாலும் இறங்குவதானாலும் உணவானாலும் குடிப்பானாலும் எந்த நேரத்திலையும் ஒட்டகத்தை மாத்திரம் தாழ்த்தி வைத்துவிட்டு நகர்ந்து போய்விடுவார். நாங்கள் இறங்கிக் கொள்ளுவோம், தங்கிக் கொள்ளுவோம். மீண்டும் காலையிலே நாங்கள் ஏறுகிற போது அவர் வேறு ஒரு இடத்திலே இருந்து வருவார். கடைசி வரைக்கும் தவறான எந்த பார்வைகளும் இல்லாமல் பத்திரமாக ஒரு கூட பிறந்த சகோதரியை அல்லது தான் பெற்றெடுத்த மகளை கூட்டி போவது போல எங்களை கொண்டு வந்தார். கடைசியாக கொண்டு வந்து குபாவுக்கு முன்னாடி குதிரையை ஒட்டகத்தை நிறுத்திட்டு சொன்னார், ஜவுஜுக ஃபீ ஹாதிஹில் கர்யா அல் ஹிகீபி, இதோ இந்த ஊரில் தாம்மா உன் புருஷன் இருக்கிறாரு, நீ போய் அவர் கூட சேர்ந்துக்கோன்னு அந்த ஊர் கண்ணுக்கு தெரிகிறப்பவே விட்டு அவர் திரும்பி போய்விட்டார். அல்லாஹுவுடைய பரக்கத்தினால், அல்லாஹுவுடைய அருளால் நீ போய்விட்டு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவரை விட சங்கையானவரை நான் அரபுலகத்தில் பார்க்கவில்லை என்கிறார்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு தம்பதி முதலாக ஹிஜ்ரத்து செய்கிற வரலாற்று சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பட்ட சிரமத்தை யோசித்தால், தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். இன்றைக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற போதும் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு நாமெல்லாம் இருப்போமா அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு தூரம் மார்க்க பற்றி இருந்தால் இவ்வளவு தெளிவாக இருந்திருப்பார்கள். ஹைர் மதீனா வந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். பல்வேறு வகையிலும் அபூ சலமா ரசூலுல்லாவோடு பக்கபலமாக இருந்தார். பத்ரு போர்க்களத்தில் எதிரிகளை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் களமாடிய போர் வீரர். பத்ரு முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அனுப்பி வைத்தார்கள். எங்கே? ஒரு போருக்காக, ஒரு படைக்காக. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பத்ரு போர்க்களம் முடிஞ்சு உஹது நடந்தது. உஹது போர்லையும் அபூ சலமா கலந்துக்கிட்டார். உஹதில் கையினுடைய தோல் புஜத்தில், இங்கே வலது கையில் ஒரு காயமாயிருச்சு. அந்த காயத்தை ஒருவன் எதிரி படையில் இருந்து ஒருவன் விட்ட அம்பு நேராக அவருடைய கைகளிலே வந்து பாய்ந்து விட்டது. அதில் அபு உசாமா அல் ஜஷ்மி அப்படின்னு ஒருத்தன், அவன் ஒரு அம்பை விட்டான். அந்த அம்பு நேராக கையில் வந்துருச்சு. பெரிய காயம், விழுப்புண் காயம். அந்த காயத்தோடு அவர் திரும்பி வந்துட்டார். உஹது முடிஞ்சு கொஞ்ச நாள், பல நாள் ஆச்சு, காயம் ஆறவே இல்லை. ரிவாயத்துகளில் வருது, 1 மாதம் வரைக்கும் அந்த தோல் பூஜத்திலே
ஓரத்தில் பட்ட அந்த அம்பு காயத்திற்காக வைத்தியம் பார்த்துருக்கார். மேலோட்டமாக காஞ்சிருச்சு. சில புண்ணு தெரியுமா, மேலே காஞ்சிரும், நாம் நினைப்போம் ஓரளவு காஞ்சிருச்சுன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே அது ரணமாக அப்படியே இருந்திருக்கிறது. உள்ளுக்குள்ளே ரணமாக இருந்து அது புண்ணாகவே தான் இருந்திருக்குது. ஆனால் இவருக்கு அது தெரியலை, யாருக்கும் தெரியலை. அவர் மாமூலாக இருந்தார் எப்பவும் போல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பி வைத்தார்கள். அவங்களும் பனு அசதுன்னு ஒரு கூட்டம், தூரமாக இருக்கிறானுங்க. ரசூலுல்லாவை கொல்ல அவர்கள் தயாராகிவிட்டார்கள்ங்கிற செய்தி கிடைக்குது. கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதிக்கலை. அவன் வர்றதுக்குள்ளே நாம் போயாகணும். ஒரு 150 பேர் போன்ற கடையை பட்டுன்னு ரெடி பண்ணி அபூ சலமாவை தலைவராக போட்டு போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டாங்க அவர்களை எதிர்ப்பதற்காக. நபிகள் நாயகத்தை கொல்ல திட்டம் தீட்டி ஒரு படையை தயார் செய்து போர் தொடுக்க இருந்த அந்த கூட்டத்தை அவங்க இடத்திலேயே வச்சு நிறுத்தி முதல் கட்ட தாக்குதலிலேயே அவர்களை மூர்க்கத்தனமாக அணுகி அந்த தாக்குதலை முறியடிக்கிற திட்டத்தின் தலைவராய் பொறுப்பேற்று அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு போனாங்க. அந்த ஊருக்கு கதன் அப்படின்னு பேர். அந்த கதன்கிற ஊருக்கு போயாச்சு. அவங்க திடீர் தாக்குதலில் திக்கு முக்காடி போய் எல்லாரும் தோற்று போனார்கள். அபூ சலமா 10 நாட்களுக்கு பின்னால், 10 இரவுகளுக்கு பின்னால் இந்த படையை முறிச்சுக்கிட்டு வந்துட்டார். மதீனா வந்தாச்சு. வந்தா இந்த இடத்துல கொப்பளம் உடைஞ்ச மாதிரி பெருசாயிருச்சு பொண்ணு. உள்ளுக்குள்ளே இருந்த இது புறையோடு இருந்திருக்கு, தெரியலை. வெளியில் காஞ்சதுன்னு நினச்சாரு. அது கொப்பளமாக வெடித்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீண்ட நாள் போராடினார்கள். அந்த காயத்திற்காக மருந்து பார்த்தார்கள், முடியலை. கடைசியாக அபூ சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ரணத்தினாலேயே அதனுடைய உபாதைகளிலேயே பல்வேறு பலவீனங்களை தாண்டி அவர்கள் வஃபாத்தாகும் சூழ்நிலை வந்தது. ஹிஜ்ரி 4 அல்லது ஹிஜ்ரி 3. பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் 4 என்றும், இஸ்திஆப் என்ற நூலிலே ஆசிரியர் அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம் ஹிஜ்ரி 3 என்றும் எழுதுகிறார்கள். மொத்தத்தில் ஜமாதுல் ஆஹிர் மாதம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அந்த புண்ணினுடைய ரணத்தினால் அவர்கள் வஃபாத்தாகிற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவின் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வந்துவிட்டு இந்த புண்ணினால் அவருக்கு ஏற்பட்ட வஃபாத்தை எல்லாம், அந்த வஃபாத்து ஏற்பட போகும் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தார்கள். அபூ சலமா படுத்திருக்கிறார். அங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பொம்பளைகள்லாம் இருக்கிறாங்க. அபூ சலமா இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. இன்னும் ரூஹு இருக்குது, இன்னும் ரூஹு போகலை. பெண்கள்கிட்ட அழுகிற சத்தம் அதிகமாக வந்தது. திரைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை. மார்க்கத்திற்காக அபிசீனியாவின் ஹிஜ்ரத்தில் இருந்து, மதீனாவின் ஹிஜ்ரத்தில் இருந்து, பத்ருக்களத்திலிருந்து, உஹது போர்க்களத்திலிருந்து எல்லாத்திலையும் வீரக்களமாடிய தன்னுடைய வேந்தர், தன்னுடைய மறவர், தன்னுடைய மகனை போல் நாயகம் பார்த்த அபூ சலமா அவங்க வஃபாத் ஆகிற சூழ்நிலை. நாயகத்தின் கண்களிலும் கண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றிருக்கவே அவருடைய ரூஹு பிரிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ரூஹு பிரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கண்ணை மூடி விட்டாங்க. பொதுவாகவே ஜனாசாவில் ஃபஸ்ட்டு வேலை செய்ய வேண்டியது என்னென்னா கண்ணை மூடி விடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடி விட்டுட்டு சொன்னாங்க, இன்னர் ரூஹ இதா குபித தபிஅஹுல் பஸரு, ரூஹு கைப்பற்றி விட்டு விட்டால் உடனடியாக கண்ணும் போய்விடும் என்று சொன்னார்கள். அதாவது ரூஹு போன உடனே வேறு செயல்பாடுகளெல்லாம் ஸ்தம்பிப்பதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு பார்வை போயிடும். அப்போது தபியாகுல் பசர், பார்வை போகும்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடிவிட்டு அங்கே நின்றிருந்தார்கள். மொத்தத்தில் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் மிகவும் காதலாய் அன்பாய் தன்னோடு இருந்த கணவர் உம்மு சலமாவுக்கு பெரிய பேரிடி. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 குழந்தைகள் அல்லாஹ் மதீனாவிலே போனதற்கு பிறகு தந்திருந்தான். நான் சொன்ன ஃபஸ்ட்டு குழந்தை சலமா, உமர் என்று குழந்தை, ஜைனப் என்ற ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் தர்ரா என்ற ஒரு பெண் குழந்தை. 4 மக்களை வச்சுட்டு ஒற்றை தாயாக உம்மு சலமா கணவரின் மரணத்தை எதிர்கொள்ள முடியாமல் அப்படியே நிலைகுலைந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நினைப்புக்கு வரலையா, 2 ஹிஜ்ரத்திலையும் கணவர் கூட
கணவர் மார்க்கத்திற்காக பணியாற்றிய அத்தனை இடத்திலேயும் அவரோடு சேர்ந்து சத்திய பாதையில் போராளியாய் இருந்த இந்த மனைவி அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு என் கணவர் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி அபூ சலமா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தி? உங்களில் யாருக்காவது ஒரு முசீபத்து ஏற்பட்டால் இதா அசாபத்துக்கும் முசீபத்துன் ஃபல்யகுல், முசீபத்து ஏற்பட்டால் அவர் இப்படி சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லணும். சொல்லிட்டு அல்லாஹும்ம இந்தக அஹ்தஸிபு முசீபத்தி, யா அல்லாஹ் நான் உங்ககிட்ட என்னுடைய இந்த முசீபத்தை நான் ஒப்படைக்கிறேன், உங்ககிட்ட தான் இதுக்கு நான் பிரதிபலனை கேட்குறேன். ஃபஜுர்னி மின்ஹா, இந்த முசீபத்துக்காக எனக்கு கூலிய கொடு. வ அப்தில்னி பிஹா கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ என் கணவரே மௌத்தா போயிட்டார். யார்? அபூ சலமா. அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, அபூ சலமா சொன்னாரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்க சொல்லி இப்படி சொன்னாங்கன்னு, அதனால் நாம் கேட்கலான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாட்ட அல்லாட்ட இவங்க துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? இதே துவா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நான் ஒன்றையே இந்த முசீபத்துக்கு கூலி கேட்குறேன், அல்லாஹும்ம அஜுர்னி மின்ஹா, எனக்கு இதுக்கு கூலி கொடுன்னு சொல்லிட்டு இதை விட சிறந்ததை எனக்கு கொடுன்னு கேட்க போகிறதுக்கு முன்னாடி நிறுத்திட்டு நானாக மனசில் கேட்டேன், அபூ சலமாவை விட யார் சிறந்தவங்களா இருக்க போகிறா? நாம் எதுக்கு இந்த துவாவை கேட்கணும்? அபூ சலமாவை விட சிறந்த கணவரை கொடுனால அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த மனைவிக்கு, கணவனுக்கோடு இயைந்து வாழ்ந்த பாசத்திற்குரிய மனைவிக்கு தாம் புருஷனை தவிர பெருசா உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் உம்மு சலமா சொன்னாங்க, அதுவரையும் அந்த துவாவை ஓதிட்டு வந்தவன் நான் அங்கே நிறுத்திட்டேன். ஏன்னா அபூ சலமாவை விட சிறந்த ஆளெல்லாம் இல்லை, அதனால் கேட்க வேணான்னு நினச்சேன். ஆனால் சரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அல்லாட்ட இப்படி கேட்க சொல்லி ஓதுவோமேன்ட்டு நான் கடமைக்கு ஓதிட்டேன். யா அல்லாஹ் இதை விட சிறந்ததை எனக்கு கொடுன்னு கேட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து என்னை இதான் 4 மாதம் 10 நாள் கழியும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டார்கள். மறுத்துட்டேன், வேணான்ட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண் கேட்டார்கள். மறுத்துட்டேன், வேணான்ட்டேன். கடைசியாய் அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டார்கள். எனக்கு அப்பவும் நான் ரசூலுல்லாஹ்ட்ட வேணான்னு சொல்லி அதுக்கு காரணம் சொன்னேன். ஒன்று என்னென்னா, நான் கொஞ்சம் கோபக்கார பெண். இன்னொன்று என்னென்னா, நிறைய மக்களோடு இருக்கிறேன். நான் இன்னொரு திருமணம் செய்வது இந்த எத்தீமான குழந்தைகளினுடைய வருங்காலத்தை பாதிச்சிரும்னு நான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய இயற்கை குணத்திற்கு நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், அது மாறும். ரெண்டாவது, உன் குழந்தைகள் எத்தீமான குழந்தைகளை பற்றி நீ கருணையோடு கரிசனத்தோடு பேசின. இன்று முதல் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பன், அது எனது குழந்தைகள் சொன்னதுக்கு பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அபூ சலமாவுக்கு மனைவியாக இருந்து இதைவிடச் சிறந்ததை கொடு என்று கேட்ட வார்த்தைக்கு பகரமாய் அல்லாஹ் அந்த துஆவிற்கு பலனாய் ரசூலுல்லாவை கொடுத்தான் என்பதல்ல, இன்றைக்கு உம்மு சலமா உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் தாயாக மாறிவிட்டார்கள். உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் தாயாக ஒரு மிகப்பெரிய தியாக வாழ்வுக்கு கிடைத்த கூலி என்று இதை சொல்லலாம். காரணம், இந்த தம்பதியினர்கள் குறிப்பாக அந்த மௌத்தா போன அபூ சலமா ரொம்ப முன்னாடி இஸ்லாத்தில் சேர்ந்தவர். ஒரு சில பேர் 10 பேத்துக்கு உள்ளேங்கிறாங்க, சில பேர் 10ஐ தாண்டிங்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 பேத்துக்கு பின்னாடி சேர்ந்தாரு அப்படின்னு எழுதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை தொடங்கினதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்க இல்லையா, தாருல் அர்கம். அந்த வீட்டில் போய்த்தானே பிரச்சாரம் ஆரம்பமாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அபூ சலமா முஸ்லீம் ஆயிட்டார். அவரோடு பல்வேறு பணிகளிலே இணைந்து நின்ற உம்மு சலமா காலமெல்லாம் தன் கணவரோடு சேர்ந்து மார்க்க பணிக்காக வேண்டி கடைசி வரை உழைத்தவர்கள். 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதிலேயே, இளம் வயதிலேயே வஃபாத்தாகி போன அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இறைவன் எவ்வளவு பெரிய கூலியை மறுமையில் வைத்திருக்கிறான் தெரியுமா? நாளைக்கு இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் நிறுத்தி வலது கையிலே இறைவன் பட்டோலையை தருகிற போது அகில உலகத்தில் வலது கையில் முதல் பட்டோலை வாங்கிறது அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா இது? அல்லாஹ் அந்த கைக்கு
அதாவது அவர் இஸ்லாத்திற்காக பட்ட உகதில் பட்ட காயமும் கைதான். அந்த பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனப்போ அந்த குழந்தைய நெய்யி நானுன்னு போட்டு இழுத்தாங்களா இல்லையா? நான் அங்கே இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். இழுத்து அந்த குழந்தையோட எலும்பு முறிகிற அளவுக்கு இழுத்து கதற வச்சது அந்த குழந்தை யார் தெரியுமா? இவருடைய அபூ சலமாவுடைய தம்பி, காஃபிரா இருந்தவர். அவருக்கு சுஃபியான்னு பேர். அந்த சுஃபியான் தான் வந்து பிடிச்சி கையை இழுத்தது. சுஃபியான் இப்னு அப்துல் அசது. இனி இறைவனுடைய இதை பாருங்க, குழந்தையின் கையை, அபூ சலமாவின் கைகளையெல்லாம் மார்க்கத்திற்காக இழந்த அந்த கைகளுக்கு இறைவன் சன்மானம் கொடுக்க நாடுகிறான். என்ன தெரியுமா? முதல்ல சொர்க்கவாசி என்கிற வலது கையின் அமால் நாமா பட்டோலை அபூ சலமா வாங்குவார். அந்த வரலாற்று செய்தியிலேயே வருது, முதலாக உலகத்திலேயே இடது கையிலே பட்டோலை தரப்படுவது இந்த இவருடைய சகோதரர் சுஃபியானுக்கு, அந்த குழந்தையின் கையை பிடித்து இழுத்ததற்கு. அதையும் கூட சில வரலாற்றாசிரியர்கள் சற்று விரிவாக எழுதுகிறார்கள். கையை நீட்டும் போது அபூ சலமாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுப்பாங்கன்னு அவர் வலது கையை நீட்டுவாராம். மலக்குகள் அந்த கையை பிடித்து பின்னால் முதுகோடு வளைத்து வைத்து கொண்டு இடது கையை பிடித்து வலுக்கட்டாயமாக திணிப்பார்கள் என்று வருகிறது. பொதுவாக ஒரு கிதாப் இப்னு அபி ஆசம் எழுதினது ஒரு கிதாப், அவாயில்னு அந்த கிதாபுக்கு பேர். முதலாக அப்படிங்கிறது அந்த கிதாபுக்கு பேர். அதில் எல்லாம் இருக்குது. முதலாக அடி வாங்கினவங்க, முதல்ல ஷஹீதானவங்க, முதல்ல ஹிஜ்ரத் போனவங்க, முதல்ல ஊருக்கு போனவங்க, முதல்ல காயம்பட்ட, எல்லாம் முதலாக. இந்த கிதாபே முதலாக நடைபெற்றவைகளின் தொகுப்பு. அதில் இப்னு அபி ஆசிம் அவர்கள் அவாயில் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, என்ன, இன்ன அவ்வல மன் யஅஹுது கிதாபஹு பியமீனிஹி அபூ சலமா, தன் வலக்கையால் முதலாக அமால் நாமாவை, செயல்களின் பதிவேட்டை பெறுவது அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்று பதிவாக இருக்கிறது. ஆக ஹிஜ்ரத்தில் சாதனை, போர்க்களங்களில் சாதனை, குடும்ப வாழ்க்கையில் சாதனை, மதீனா வந்ததற்கு பின்னால் எல்லா வகையிலும் ரசூலுல்லாவோடு சாதனைகளை புரிந்த மூத்த முஹாஜிர், முன்னோடி முஹாஜிர், முதல் முஹாஜிர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் இளம் வயதிலே உயிர் நீத்த அவர்களுக்கு சுவனத்தில் அல்லாஹ் எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளையும் அல்லாஹ் தருவானாக. அவர்களுக்கு என்ன கூலியை தர வேண்டுமோ அந்த கூலியை அல்லாஹ் தன்னுடைய தயாளத்தன்மையால் தருவானாக. அபூ சலமாவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் இருந்த மார்க்க பற்றை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.